ஹாய் கைஸ், இப்படி ஒரு ஹேக்கரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் சிஎஸ் ரேங்க் போனேன், ஹேக்கர் கனெக்ட் ஆகிட்டான். நானும் சோனில் எலிமினேட் ஆயிடுவேன். அவன் எப்படி அடிக்கானத்தை பாருங்கள். ஏடம் வச்சு ஒருத்தர் மண்டை சார் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பான். போட்டுட்டு இந்த இடத்துல கல்லுக்கு பிறமாடி ஒருத்தர் இருந்தான். அவனை அடிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணாமல் பாருங்கள். அவன் கல்லுக்கு வெளில இருந்து லேசாக தலையை காணிப்பான். காணிச்ச உடனே அவனுக்கு ஒரு மண்டை சாரை போட்டு அவனே டவுன் போட்டுருவான். அதுக்கப்புறம் இங்கே இருந்து அங்கே எப்படி போகிறானே தெரில, ஃபாஸ்ட்டாக போயிருப்பான். போயிட்டு அங்கேயே அவனை முடிச்சு எய்ஸ் போட்டுருவான். அடுத்த ரவுண்டும் பாருங்கள். அடுத்த ரவுண்டு நான் எலிமினேட் ஆகிருப்பேன். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஏடபிள்யூ தான் எடுத்துகிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு எப்படி போகிறானே தெரில கைஸ். டெலிபோர்ட் ஹேக்கு எல்லா ஹேக்கையும் போட்டு மண்டன்னு போட்டு அடிக்கான். அதுக்கப்புறம் இங்கே பரமாடி ஒருத்தர் இருப்பான், இவனே அடிச்சிருப்பான். சாண்டினா போட்டிருப்பான். அடுத்து எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஊக்கான போட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் ஒருத்தர் 208 ஸ்டாரில் இருந்திருப்பான். அவன் அடித்து இந்த ரவுண்டு முடிச்சு விட்ருப்பான். அடுத்த ரவுண்டு அதே மாதிரி தான். நம்ம ஸ்டார்டிங்லேயே நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் சேர்ந்து எலிமினேட் ஆகிடுவோம். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அவனும் இன்னொருத்தனும் அவன் கூட்டிகிட்டு வந்தால் புஷ் பண்ணிக்க அவனும் 2 தான் இருப்பாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஏடம் வச்சு ஒருத்தர் மண்டையில் போட்டுருவான். அவனுக்கு சோனி ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இன்னொருத்தனை எய்ம்லேயே இதாக்கி கொண்டுருவான். கடைசி ஒருத்தன் தான் இருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான் போல, நான் கில் அடிக்கணும். அதனால யாரிப்போ அவன் கில் அடிக்க போயிடுவான்.